பொறாமைக்காரனும் பூதமும். ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழையாக இருந்த ஒருவன் தன் பக்கத்து வீட்டுக்காரன் செழிப்பாக வாழ்வதைக் கண்டு தீராத பொறாமையுடன் வாழ்ந்து வந்தான். தன் வறுமையை பற்றி அவன் கவலைப்பட்டதை விட அண்டை வீட்டார் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருப்பதை பற்றி அதிகம் கவலைப்பட்டான். ஒரு நாள் அவன் காட்டுக்குள் சென்று தியானம் செய்து ஒரு பூதத்தை வரவழைத்தான். பூதம் அவனிடம், நீ எதை கேட்டாலும் உனக்கு தருகிறேன், ஆனால் நீ என்ன கேட்கிறாயோ அதைப்போல் 2 மடங்கு உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு கிடைக்கும் என்றது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று ஏழை நினைத்தான். தனக்கு செல்வம் கிடைப்பதோடு அண்டை வீட்டுக்காரனுக்கு அதைவிட 2 மடங்கு கிடைக்குமே என்று முதலில் தாங்கினான். ஆனால் அவனது பொறாமை அவனை வேறு விதமாக சிந்திக்க தூண்டியது. அவன் சிந்தித்துவிட்டு பூதத்திடம் கேட்டான், பூதமே, எனக்கு ஒரு கண் பார்வை இல்லாமல் போக வேண்டும். இதை கேட்ட பூதம் திகைத்து நின்றது. இருந்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் பூதத்திற்கு. உடனே பொறாமைக்காரனின் ஒரு கண்ணின் பார்வை போனது. அதே வினாடி அவனது அண்டை வீட்டுக்காரனுக்கு 2 கண்களின் பார்வையும் போனது. தன் பக்கத்து வீட்டுக்காரன் முழுவதும் குருடாகிவிட்டான் என்று நினைத்தவுடன் பொறாமைக்காரன் ஒரு கண்ணில் பார்வை போனாலும் தன் உள்ளுக்குள் திருப்தி அடைந்தான். தன் அண்டை வீட்டாருக்கு 2 மடங்கு துன்பம் வந்துவிட்டதே என்ற மகிழ்ச்சியில் தனக்கு வந்த பெரும் துயரத்தை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. நீதி. பொறாமை என்பது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு உணர்வு. பிறரின் உயர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படும் போது அது நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு பிறருக்கு தீங்கு நடக்க வேண்டும் என்று கேட்க தூண்டும். அதனால் முதலில் நாம் தான் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று எண்ணி உங்கள் நேரத்தையும் சக்தியும் வீணாக்காமல் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே கேட்டு உங்கள் வளர்ச்சியை நோக்கி கவனம் செலுத்தினால் போதும். அதுவே நிம்மதியான வாழ்க்கைக்கான வழி.